வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வணக்கம் நேயர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் இன்னும் 3ல் தான் இருக்கார். அதுவும் உங்களுக்கு இப்போ அது குருடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும். ஏன்னா 3-8 நாளே கொஞ்சம் அதீதமான டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். குடும்பத்தில் நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12இல் உச்சமாக இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா சனியுடைய சாரத்தில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அதுவும் வக்கரமாக போயிட்டுருக்கார். ஸோ வக்கரம்னும் போது என்ன மாதிரினா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல வேகமாக நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்த வியாபாரங்களும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12இல் இருந்து அது இப்போ சனியுடைய சாரத்தை போகும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ நல்ல மாற்றங்களால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன், 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே இருக்கும். வாரத்தின் முற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் திங்கள் செவ்வாயில் ரொம்ப நடக்கும். புதன் வியாழன் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதி சூரியன் இப்போ 12இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக கொஞ்சம் குடும்பம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போகிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 12 வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் வட்டி இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அதிகம் போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வேகமாக போன விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். பட் இது சுக்கிரன் வக்கரமாக போகிறனால தான் அப்படி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3இல் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது 2இல் தான் வேலை செய்யும். ஸோ 2, 8 என்பது கொஞ்சம் வாக்குகள் ஏடாகூடமாக பேசுகிறது, கத்துறது, திட்டுறதுங்கிறத கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நல்ல சிறப்பான விஷயங்களுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படுத்துங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2இல் இருக்காருங்க. ஸோ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்போது வியாபாரம் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அதுவும் இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு பணம் வருவதையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் 5ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான செலவுகள், ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம். சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குதுங்க திங்கக்கிழமை. ஸோ அப்போ கொஞ்சம் சின்ன செலவினங்களை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நடுவில் இந்த செவ்வாய் புதனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலகட்டமாக வர காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாயில் குடும்பத்தில் நிறைய வாக்குவாதங்களோ கொஞ்சம் தர்க்கங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி 12இல் இருக்கா. ஸோ 12இல் உள்ள ராகு இப்போ உங்களுக்கு போகிறதே குருடைய சாரத்தில் போகும். நல்ல வருமானங்கள் கொடுத்துருவார். ஸோ நல்ல வருமானங்கள் நிறைய அலைச்சல்கள், குடும்பத்திற்கான நிறைய விஷயங்களும் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நல்ல ஒரு அலைச்சல் இருந்தால் அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம். குரு பார்த்தீங்கன்னா 2இல் இருக்கார். அதாவது உங்களுக்கு 12 மற்றும் 9ஆம் அதிபதி 2இல் இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திற்கான விஷயத்துக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம். சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் 3, 6ஆம் அதிபதி ஆகிறது. 12இல் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது 6இல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது
நிறைய வேலையில் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான ஃபீலிங் நிறைய இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன அழுத்தங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக சுக்கிரன் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயத்தனப்படுத்தி கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது சுக்கிரன் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல விஷயங்களுக்கான ஒரு கால்குலேஷன் தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்புங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன், அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு, இப்போ சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணுறியோ அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர். இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9, 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள், ஸோ குருமார்கள் என்பது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஃப்ளூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்பந்தமான விஷயம். ஏன்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து இப்போ மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும் போது, மீன ராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அவங்களுக்கு வந்து 12 வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படி தான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.